ஜெர்மனி தலைநகர் பெர்லினில் நடைபெற்ற உலகளாவிய மாநாட்டில் நமது மத்திய வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சர் பியூஷ் கோயல் உரையாற்றினார். இந்தியா எந்த வர்த்தக ஒப்பந்தத்திலும் அவசரமாகவோ அழுத்தங்களுக்கு உட்பட்டோ கையெழுத்திடாது. வர்த்தக தேர்வுகளை கட்டுப்படுத்தும் நாடுகளின் எந்த நிபந்தனைகளையும் ஏற்க மாட்டோம். வர்த்தக ஒப்பந்தங்கள் என்பவை வெறும் வரிகள் அல்லது சந்தையை பிடிப்பதை பற்றியது மட்டும் கிடையாது. அது நீண்டகால உறவுகள் பற்றியது. உலக அளவில் வர்த்தக ஒத்துழைப்புகளுக்கு நிலையான கட்டமைப்புகளை உருவாக்குவதை அடிப்படையாக கொண்டது. இந்திய ஏற்றுமதிகள் மீது 50% வரி விதித்துள்ள அமெரிக்கா உள்பட பல நாடுகளுடன் நாங்கள் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருகிறோம். இந்த விஷயத்தில் இந்தியா ஒரு அளவான அணுகுமுறையை பின்பற்றுகிறது. தேசிய நலன்களை முதன்மையாக கொண்டு பொறுமையாகவும் சமநிலையுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறோம் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டுமென அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. இந்தியா ரஷ்யாவிடம் அதிக எண்ணெய் வாங்குவதால் ரஷ்யாவுக்கு கிடைக்கும் பணம் உக்ரைன் போருக்கு பயன்படுத்தப்படுவதாக இந்த நாடுகள் கூறி வருகின்றன. அந்நாடுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேசியிருக்கிறார்.